தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூன் மாதம் 4ஆம் தேதி. ஜெபத்தை நிறுத்துவது மரிப்பதாகும். சங்கீதம் 69:3. நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று. நம்மை ஜெபத்திற்குள் சில உணர்ச்சிகள் உந்தி தள்ள வேண்டும் என்கிற எண்ணத்திலிருந்து நாம் விடுபடுவோமாக. சரீர வாழ்க்கைக்கு சுவாசம் எப்படியோ ஜெபமும் அப்படியே. சுகத்திலும் சுகவீனத்திலும் நீங்கள் சுவாசிக்கிறீர்கள். சுவாசத்தை நிறுத்துவது மரணத்தினை விளைவிக்கும். சோர்வடைந்து ஜெபிப்பதற்கு கடினமாக தோன்றும் வேளையிலும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபம்தான் தீர்வு. படுத்துறங்கின சீசர்கள் இந்த காரியத்தினால் உண்டாக போகிற பயங்கரமான விளைவுகளை குறித்து சிந்திக்காமற் போனார்கள். ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு பேதுரு கீழ்ப்படியாமற் போனான். ஆனால் இயேசுவோ தன் ஆத்தும வேதனையிலும் ஜெபித்ததால் வெற்றியாளராய் திகழ்ந்தார். சீசர்களோ ஓடி போனார்கள். கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகும் அவர்களுக்கு சொல்லப்பட்ட பாடம், எருசலேமிலே காத்திருங்கள். அவர்கள் காத்திருந்த போது தேவ வல்லமையும் தைரியத்தையும் அடைந்தார்கள். சங்கீதக்காரன் இந்த சத்தியத்தை அறிந்தவனாய் பகலோ அல்லது இரவோ, கோடையோ அல்லது குளிரோ ஜெபித்து கொண்டிருந்தவனாக இருந்தான். மகிழ்ச்சியிலும் கண்ணீரிலும் அவன் ஜெபித்தான். இப்படிப்பட்ட ஜெபத்தில் பிசாசு பின்வாங்கி ஓடி போகிறான். பரலோகம் பதில் கொடுக்க களிப்போடு இருக்கிறது. இந்த ஜெபமே நம் ஆத்மாவின் எதிரியை வாட்டி வதைக்கிறது. ஜெபம் என்பது விடுபடக்கூடியதல்ல, அத்தியாவசியம் என்ற அறிவை நாம் பெற வேண்டும். ஜெபம் என்ற இன்றியமையாத அடையாளத்தை நாம் இழக்க துணியாதிருப்போமாக. ஜெப வடிவத்தையும் ஜெப உருவத்தையும் நம்மில் நாம் மீண்டும் பெற உங்களில் தியாகத்தை செய்வோமாக. அதை பெற்றுக்கொண்ட பின் அதை காத்து வளர்த்து விரிவாக்க தேவையான எல்லாவற்றையும் செய்யுங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.